மாட்டிக்கிச்சு காப்பாத்துறான்னா ஏதோ வினோத விலங்க பாக்குற மாதிரி ஓரமா நின்னு பாக்குறான். ஏ சூஸ்மி மாடா, அது மான் குட்டியா கழுது குட்டியா நாய் குட்டியா? ஆபீஸ்ல இருந்து அவ்வளவு டென்ஷனோட வருவான். இவன் அழகான மூஞ்ச வச்சு வரவேற்பான் பாருங்க. அப்புறம் இவ்வளவு அழகிய சிற்பம் ஒண்ணு மல்லாக்க கிடக்கும் போது அதை சீண்டாம போக முடியுமாங்க? மூணு பேரும் சேர்ந்து அவ்வளவு ஆர்வமா பார்த்தாங்க. சரி, மூணாவது மனுஷன் யாரோ வராங்க, விரட்டி அடிக்க பாக்குறானுங்கன்னு பார்த்தா மூலிகை பவுடர் போட்டு டீ எடுத்துன்னு வரேன். நான் மூலிகை பவுடரா இல்ல மூக்கு பவுடரான்னு தெரியல, காலையில இருந்து தும்பல். காலாங்காத்தால இப்படி பார்க்கல வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் 306 எலும்பு முறுக்கேறுது. அவனுங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சொத்து தகராறுங்க. எதுல வேணா தலையிடலாம், சொத்து தகராறுல தலையிடலாமா? ஸ்டண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு தலையே நாட்டின்னு கத்த வேண்டியது. ஐயா, அவர் பெட்டு துடைக்கிறேன்னு ஒரு ஆட்டம் ஒண்ணு போடுவாரு பாருங்க. சார், நீங்க பாக்கலையா? சேப்பங்கிழங்கு ஒண்ணு ஸ்வங்கின்னு பறந்து போச்சேங்க. இவன் 2.5 கிலோ, அந்த பீஸ் 70 கிலோ. இத பார்த்து அது பயந்து ஓடுது. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அதெல்லாம் ஒரு பீஸ் கூட மிஸ் ஆகாது. நீங்க தூக்கி போட்டு மட்டும் பாருங்க. தோட்டத்துல இருக்கிற 4-5 செடியை புடுங்கி போறதுக்கு பேரு பெருமையாடா? ஐயா, எதை வேணா பிரிச்சிடலாம், அவன்கிட்ட இருந்து சாக்லேட் பாயிட்டு பிரிக்க முடியாது. அது மனிதர்களோட கையப்பட்டா அவனுக்கு கொஞ்சம் அலர்ஜிங்க. ஒருத்தனமும் பாட்டை நல்லா என்ஜாய் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தரவன் என்ன பாட்டு ஓடுதுன்னே தெரியல. யாரு வேட்டனாயா? அதுவா? ஐய, யார் அப்படி சொன்னது? சார், எவ்வளவு பெரிய ஆளு பாதுகாக்கிறாரு, கண்ணுக்கு தெரியலையா? கட்டைக்கு அடியில பாருங்க சார். நீங்க 2 பேரும் கத்துறது கூட ஒரு விதத்துல ஓகேடா. பின்னாடி ஒருத்தர சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறான் பாத்தியா? அவர் கதவை துறங்கிறதே கராத்தா முறையில தானே சொல்லுவாரு. அள்ளி கூட திருட்டுத்தனத்தை வீட்டுல சொல்லக்கூடாதுன்னா பங்குல பாதி வேணும்.